இன்னைக்கு சிந்து பைரவில அடுத்த பிரச்சனை ரெடி ஆயிருச்சு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா சாப்பிட்டா அதே இலையிலேயே உட்காந்து சிந்துவும் சாப்பிட்றாங்க. இதை சிவா பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி அங்க இருந்து போறாரு. அதே நேரத்துல சிந்து பண்றத அன்னபூர்ணி பார்த்துட்டு நம்ம ஊரோட மண்ணோட வாசனை அப்படியே சிந்து கிட்ட இருக்கு. பைரவி வெளியூர்ல வளர்ந்தனால அவளுக்கு இந்த ஊரோட பாரம்பரியம் எல்லாம் தெரியல. நல்லா சாப்பிடட்டும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. டாக்டர் கிட்ட இருந்து பைரவிக்கு கால் வருது. போன வாரமே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க, இந்த வாரமும் கூட்டிட்டு வரல. 3 மாசமாவது அவங்க உயிரோட இருக்கணுமா வேணாமா? நீங்க என்கிட்ட கூட்டிட்டு வரலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா கூட்டிட்டு போய் காட்டுங்க. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்தா எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பைரவி என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னபூர்ணியை பாக்குறதுக்கு போறாங்க. அன்னபூர்ணி வீடு கூட்டிட்டு இருக்காங்க. இங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கி பைரவி வீடு கூட்டுறாங்க. அப்புறம் திடீர்னு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிருது அன்னபூர்ணிக்கு. இதை பார்த்து பைரவி ரொம்பவே பயப்படுறாங்க. அவசர அவசரமா போய் டேப்லெட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி போய் படுக்கிறாங்க. பைரவியும் பக்கத்திலேயே போய் உட்காந்துருக்காங்க. பைரவி என்னாலதான் உங்களுக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பைரவி அழுகிறத பார்த்து அன்னபூர்ணியும் எந்திரிச்சிடுறாங்க. ஏம்மா நீ அழுதுட்டு இருக்க? நீ முத வீட்டுக்கு வரும்போது எல்லார்கிட்டையும் கோவப்பட்டுட்டு இருந்த, இப்போ என்கிட்ட ரொம்ப அன்பா அனுசரணையா நடந்துக்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. பைரவி உடனே நம்ம டாக்டர் கிட்ட ஒரு தடவை செக்கப்க்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போயாச்சு, சரியாயிடுச்சுல்லம்மா, மறுபடியும் எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருக்கணும், அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆறுமுகம் தனியா வெளியே படுத்துட்டு இருக்கிறத அன்னபூர்ணி பாக்குறாங்க. நீ என்னடா இங்க படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ரூம்ல ஏசி வேலை செய்யலன்னு சொல்றாரு. ஏசி வேலை செய்யலன்னா ஃபேன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்காடுறாங்க. நீ சந்தோஷமா இருக்கியாடா அப்படின்னு கேக்குறாங்க. பைரவி ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஆரம்பத்துல அப்படி இப்படி இருந்தா, ஆனா இப்போ என்கிட்ட ரொம்ப அன்பா அனுசரணையா இருக்கா. இன்னையும் சீக்கிரம் புரிஞ்சு அவ ஏத்துப்பா. ஏன்னா அவசரத்துல நான் எதையுமே யோசிக்கல, இப்ப யோசிச்சு பார்த்தாதான் எனக்கு எல்லாமே புரியுது. பைரவி பெரிய கனவோட இருந்திருக்கா, அந்த கனவை நம்ம கலைச்சிட்டோம். நீ பைரவிக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா மாறியே ஆகணும். நாளைக்கு வயலுக்கு போற வரப்புக்கு போறேன்னு கிளம்பிடாத, நம்ம 2 பேரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அங்க இருந்து போறாங்க. அம்மா என்ன மாத்த போறாங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஆறுமுகம் யோசிக்கிறாரு. சிவா இங்க பகல்ல படுத்துட்டு இருக்கிறத பார்த்து, சிவா பகல்ல படுக்க மாட்டேனே என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர ஃபீவர்ல படுத்திருக்காரு சிவா. என்னடா என்ன ஆச்சு, டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. டேப்லெட் போட்டேமா, கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிரும் அப்படின்னு சிவா சொல்றாரு. சீட்டை போத்தி விட்டுட்டு போக சொல்றாரு. அதே மாதிரி மகாவும் பண்றாங்க. இதை சிட்டு பாக்குறாங்க. டாக்டருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க ஆறுமுகத்தை பெரிய மாலுக்கு கூட்டிட்டு போறாங்க அன்னபூரணி. எப்ப பார்த்தாலும் இப்படி வேட்டி சட்டை போட்டுட்டே இருந்தா எப்படி பைரவிக்கு ஒண்ணு பிடிக்கும்? வீட்டுல இருக்கும்போது நல்லா ஜீன்ஸ் டிஷர்ட்னு பயங்கர மாடர்னா இருக்கணும், அப்பதான் பைரவிக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. ஏமா நான் பண்ற வேலைக்கு வேட்டி சட்டை தாமா கரெக்டா வரும், ஜீன்ஸ் எல்லாம் எப்படிமா போடுறது அப்படின்னு கேக்குறாரு ஆறுமுகம். ஏய் வெளியே போகும்போது நீ வேட்டி கட்டிட்டு போடா, வீட்டுல இருக்கும்போது ஜீன்ஸ் போட்டுட்டு டிப் டாப்பா இருடா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கும்போது அதெல்லாம் பண்ணா சிரிச்சிட மாட்டாங்க, இதெல்லாம் யார் யார் போட்டா நல்லா இருக்குமோ அவங்க தாமா போடணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க சிட்டு வந்து சிந்து கிட்ட, டாக்டருக்கு உடம்பு சரியில்லை போல சிந்து, அவர் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போய் ரூமுக்கு போறாங்க சிந்து. என்ன டாக்டர் படுத்திருக்காரு அப்படின்னு தொட்டும் பாக்குறாங்க. ஐயோ என்னது இது, கொதியா கொதிக்குதே, டேப்லெட் போட்டாரான்னு கூட தெரியலையே. சரி தண்ணி வச்சாவது நம்ம பத்து போடுவோம், ஃபீவராவது குறையும் அப்படின்னு சிந்து நினைக்கிறாங்க. இங்க ஆறுமுகத்துக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷமா வாங்கி தராங்க. 1 2 இல்ல, இருக்கிற எல்லா ஜீன்ஸ் பேண்ட்டையும் ஆறுமுகத்துக்காக வாங்குறாங்க. சிவா இங்க ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு போய் 10 போடணுங்கிறதுக்காக ரொம்ப பதட்டமா சிந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கையில துணிய வச்சுட்டு ரூமுக்கு ஓடுறாங்க. மகா போக விடுவாங்களா என்ன? நடுவுல வந்து நின்னுறாங்க. எங்கடி போற அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. அவங்கள உள்ள போகவும் விடாம தடுக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.